இதற்கு முந்தைய வகுப்புல வசனம் 282 இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்க்க போறோம். ஸோ யா எழுதி நாமனும் குரானில் மிக நீண்ட ஆயத்து இந்த ஆயத்து தான். பொதுவாகவே இது ஒரு குரான் நமக்கு தெரியும். ஆம், இது ஒரு ரிலீஜியஸ் புக்கு, மத சம்பந்தப்பட்ட புக். அப்ப இந்த மத சம்பந்தப்பட்ட புக்ல எதனை பத்தி இந்த பெரிய ஆயத் பேசியிருக்கணும்னா, வணக்க வழிபாடுகளை பத்தி, அல்லாவை பற்றி, அவனுடைய மறுமையை பத்தி பேசியிருக்கணும். பட் ஆனா இதுல ரொம்ப வித்தியாசமாக அவனுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கக்கூடிய அவனுடைய பண பரிவர்த்தனை செய்வதை குறித்தும், அந்த பண பரிவர்த்தனையில் அவன் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை குறித்தும் அதற்கான வழிகாட்டுதல் இந்த ஆயத்தின் மூலமாக கொடுக்கப்படுது. இன்னைக்கு நவீன உலகில் யாரெல்லாம் அக்கௌண்டிங் சிஸ்டம் செய்கிறாங்களோ, யாரெல்லாம் கணக்காளர்களாக இருக்கிறாங்களோ, வருமான வரித்துறையில் இருக்கிறவங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, ஏன் எனி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கொட்டேஷனு, இன்வாய்ஸு எல்லாம் இந்த ஆயத்தை பின்பற்றியதாகத்தான் இருக்கிறது என்பதை நம்மளால் பார்க்க முடியும். யாயுலசி நாமனும் ஓ ஈமான் கொண்டபள்ளி இஜா ததா என்றும் நீங்கள் உங்களுக்கு இடையில் வியாபாரம் செய்வதாக இருந்தார். பிதையின் அப்படிங்கிறது கடன் அப்படின்னு வைக்கலாம், இல்லாட்டி சில டைம் தொகைக்கு ஒரு தொகையை நிர்ணயம் செய்து, இல்ல அஜரின் முசம்மா ஒரு கால தவணை குறிப்பிட்ட கால தவணை. முசம்மா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்போ நடக்க போகுது? அப்போ எனி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ல ரெண்டு என்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று எவ்வளவு தொகை, அப்புறம் அந்த எப்போ அந்த எந்த காலத்துல இது நடக்கும், எத்தனை நாட்கள்ல நடக்கும். ஒன்று இதில் தொகை முன்னாடி கொடுக்கப்பட்டு பின்னாடி அதனுடைய சர்வீஸோ பொருளோ வாங்கப்படலாம். இல்லாட்டி பொருளும் சர்வீஸும் முன்னாடி கொடுக்கப்பட்டு அவருடைய தொகை இத்தனை நாள்ல கொடுக்கப்படணும் இருக்கலாம். அப்படி இருந்தால் இது ரெண்டும் இல்லாம ஒரு பிசினஸ் பண பரிவர்த்தனை செய்யவே, ஒரு வியாபாரம் செய்ய முடியாது. இப்படி இரண்டையும் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, ரெண்டுத்தையும் முடிவு செய்து விட்டால் ஃபக்து புகு அதனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஃபக்து புகு என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, இது ஒரு ஆர்டர் ஃபார்மேட்ல இருக்கு. வேணா செய்யுங்க, வேணாட்டி செய்ய வேண்டாம், விருப்பம் இருந்தா அப்படி இல்லை, நிச்சயமாக எழுதி ஆகும். நிச்சயமாக உங்களுக்கு மத்தியில் எந்த மூடிலையாவது இது இது என்ன செய்யணும், பதிவுபட்டிருக்கணும், பதிவு செய்திருக்கணும். சரி, இப்போ இது முதல் கண்டிஷன். குரான் சொல்லக்கூடிய ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முதல் கண்டிஷன், முதல் தொகை நிர்ணயிக்க செய்யப்பட்டிருக்கணும், இரண்டாவது காலம் நிர்ணயிக்க செய்யப்பட்டிருக்கணும். இந்த இரண்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். இரு தரப்பிலிருந்தும் இவை இவை இரண்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். பிற இரண்டாவது கண்டிஷன் வல் எக்து, இன்னும் எழுதவும். உங்களுக்கு மத்தியில் காத்திமுன் ஒரு எழுதுபவர் எழுத வேண்டும். நீதமாக அவர் எழுதும்போது எப்படி எழுதணும்? நீதமாக எழுதணும். இரு சார்புக்கும் நஷ்டம் ஏற்படுத்தாத வகையில், இரு சார்புக்கும் பயனளிக்கும் முறையில் ஒரு நடுநிலையோடு அவர் நீதமாக எழுத வேண்டும். மூன்றாவது செய்தி வலாயாபா, இது பொதுவாக நடக்கும் என்பதற்காகவே அல்லாஹ் இதனை பதிவு செய்கிறான். வலாயாபா, இன்னும் மறுக்க வேண்டாம் எழுதுபவர், அவர் எழுதுவதற்கு மறுக்க வேண்டாம். இது சின்னது தானே, இது ரொம்ப தெரிஞ்சவங்க தானே, பல வருஷமா செய்யறோமே அப்படின்னு எந்த விதமான காரணங்களும் உன்னை எழுதுவதிலிருந்து, அதனை டாக்குமெண்ட் செய்வதிலிருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம். வல்லைத்து கமா அல்லமஹு, பிறகு அவர் எழுதட்டும் எவ்வாறு அல்லாஹ் அவருக்கு கற்பித்தானோ. அதனை கற்பித்துள்ளதால், யார் கற்பித்துள்ளதால்? அல்லாவே கற்பித்துள்ளதால் அதன்படி அவர் எழுதட்டும். ஃபல்யக்துப், ஆகவே அவர் எழுதட்டும். இது மூன்றாவது கண்டிஷன். நான்காவது கண்டிஷன், சரி இவர் எழுத போகிறார், ஒரு காத்திப் நிர்ணயிக்கப்படுகிறார். அந்த அக்ரிமெண்ட்டை பதிவு செய்யக்கூடியவர், நம்ம சொல்ற நவீன டெர்மினாலஜியில் அது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஆடிட்டர் ஆஃபீஸாக இருக்கலாம். அவர் எழுத போகிறார். பிறகு யார் அதற்கான வாசகத்தை சொல்வது? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணுமே, ஒரு கான்ட்ராக்ட்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இதை யார் டிஃபைன் பண்ணணும்? வல்யும்லில், இன்னும் வாசகத்தை கூற வேண்டும். எவர் மீது இருக்கிறதோ ஹக்கி, கடன், யார் மீது லயபிலிட்டி இருக்கிறதோ, யார் மீது பொறுப்பு இருக்கிறதோ. ஃபார் எக்ஸாம்பிள், பணத்தை ஒருத்தர் கொடுத்துட்டார், ஒருத்தவரை அந்த குட்ஸோ சர்வீஸோ செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப அவர் மீது தான் லயபிலிட்டி இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் முன்மொழியணும். பொதுவாகவே இந்த மாதிரி கடன் கொடுப்பதிலையோ வியாபாரத்திலோ யார் பணம் கொடுக்கிறாரோ அவருடைய வாய்ஸ் ஜாஸ்தி ஆகிறது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, யாருடைய லயபிலிட்டி இருக்கோ, யாருக்கு அதன் மீது பொறுப்பு இருக்கோ அவர் சொல்லணும், எங்களால இப்பதாங்க கொடுக்க முடியும், இந்த டேட்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது, இந்த தொகை தேவைப்படுதுன்னு அவர் அதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்களை, அந்த குவாலிட்டியை டிஃபைன் பண்றதுலேருந்து எல்லாத்தையும் அவர் அவர் யார் கொடுக்க போகிறாரோ அவர் டிஃபைன் பண்ணணும். வல் எத்தக்கில்லா, இது நான்காவது செய்தி. ஐந்தாவது செய்தி, இப்படி செய்யும் பொழுது இன்னும் அவர் அஞ்சட்டும், அல்லாவை அஞ்சி அவர் நடக்கட்டும். வாங்குபவர் ரொம்ப பலவீனமானவனாக இருக்கிறார், இல்ல இவ்வளவு விவரம் தெரியாதவராக இருக்கிறார், இல்லாட்டி ஒரு சுதாரணம் இல்லாதவனாக இருக்கிறாருங்கிறதுக்காக நீங்க அவரை ஏமாத்த பார்க்காதீங்க. அவர் அல்லாவை அஞ்சி அவர் இப்படி நடக்கட்டும், அவருடைய இறைவனை.
வலா எபஹஸ், இன்னும் குறைக்க வேண்டாம். அதிலிருந்து எதனையும் குறைக்க வேண்டாம். எந்த கூட்டல் குறைத்தல் இல்லாமல் என்னது, அனைத்தும் என்னது பதிவு செய்யப்பட வேண்டும். இது 5 கண்டிஷன் இது. பிறகு இன்னும் குறைக்க வேண்டாம், அதிலிருந்து எதனையும் குறைக்காமல் அனைத்தையும் என்னது டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கணும். அளவீடுகளிலும் சரி, அதன் டெலிவரி பண்ணும் பொழுதும் சரி. ஃபைன் காண, பிறகு இருந்தால் எவர் மீது கடன் இருக்கிறதோ, இப்போ யார் மீது கடமை இருக்கிறதோ அவர் சஃபிகன், அவர் ஒருவேளை சஃபிகனாக, அறிவு முதிர்ச்சியற்றவராக, அவருக்கு அவ்வளவு பெரிய திறமையோ அவ்வளவு எக்ஸ்போஷரோ கிடையாது, அவ்வளவு லைஃபன் அல்லது பலவீனமானவராக, ஒன்று அவர் உடல் ரீதியாகவோ இல்லாட்டி மன ரீதியாகவோ இல்லாட்டி வயசும் ரொம்ப சிறிய வயசு, ரொம்ப விவரம் இல்லாதவராக இருந்தாலும் சரி, பிறகு அவுலாயஸ்தீவ், பிறகு ஏலமாட்டார், வாசகம் கூறுவதற்கு அவர் இயலாதவராக இருந்தால், பிறகு யும்லில், பிறகு வாசகம் கூறட்டும். யார் வாசகம் சொல்லணும்? பிறகு அவருக்கு வாசகம் கூறட்டும் அவருடைய பொறுப்பாளர் யாரேனும், பில் அதில் அவருக்கு சார்பாக அவர் என்னது வாசகம் கூறட்டும். எனவே இந்த யார் மீது பொறுப்பு இருக்கிறதோ அவங்க சார்புடைய ஒருவர் தான் என்னது அவருக்கான வழி வந்து அவருக்கான என்னது வாசகங்களை சொல்லணும். இந்த இதை செய்யணும். இது யார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிஃபைன் பண்றாங்களோ அவங்க. சரி, இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிஃபைன் ஆயிருச்சு. வஸ்தஷிது, இதற்கு பிறகு விட்னஸ் பக்கம் போகிறாங்க. இதே ஃபார்முலாவை தான் நீங்க என்னது நீங்க கல்யாணங்கள்ல நடக்கக்கூடிய அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இதனை ஒட்டதாகத்தான் இருக்கிறது. அதே போல தலாக் ப்ராசஸாக இருக்கட்டும், அதுலேயும் இது போல சிமிலர் என்னது ஆம், சாட்சியாளர்கள் என்ன கேட்கப்படுங்க அவஸ்தஷித். இன்னும் சாட்சியத்தை தேடுங்கள். ஷஹிதைனி, 2 சாட்சியங்களை. ரிஜாலிக்கும், அவர்கள் ஆண்களாக இருந்தால், உங்களின் ஆண்களாக இருந்தால் 2 சாட்சியங்கள் அவர்கள் என்னது பெறட்டும். இன்னும் அந்த 2 சாட்சியங்கள் சொல்லப்படுகிறது. 9வது செய்தி, ஒருவேளை ஆண்கள் என்னது சாட்சியம் சொல்வதற்கு இல்லை அப்படின்னா இல்லம் எக்குனா, பிறகு அவ்வாறு இல்லாமல் இருந்தால், 2 ஆண்கள் இல்லாமல் இருந்தால், பிறகு ஒரு ஆண்க்கு பகரமாக அம்ரத்தானி, இன்னும் என்னது அதற்கு பகரமாக 2 பெண்கள் என்னது அவர்களுக்கு பகரமாக சாட்சி சொல்ல வேண்டும். இது 9வது கட்டளை. ஒரு ஒரு ஆணுக்கு பதிலாக என்னது 2 பெண் என்னது சாட்சியம் சொல்ல வேண்டும். ஏன் 2 பெண்ணுங்கிறதுக்கான காரணத்தையும் அல்ல இங்க சொல்கிறான். ஏன்னா ஒருவர் மறந்து விட்டால் மின் தருசவுன, எவர்கள் இருந்து திருப்தி அடைகிறார்களோ, இந்த சாட்சியங்கள் எப்படி செய்ய வேண்டும், இரு தரப்பிலிருந்தும் என்னது திருப்தி அடையக்கூடியவர்கள் என்னது சாட்சியங்கள் என்னது வைக்கப்பட வேண்டும். ஒரு சார்புடையவராக இருக்கக்கூடாது. 2 பேருக்கும் என்னது ஒத்து வரக்கூடிய ஒருவர் என்னது அந்த 2 ஆண்கள், இல்லாட்டி ஆண்கள் என்னன்னா அந்த ஒரு ஆண்களுக்கு பகராக 2 பெண்கள் சாட்சியங்கள் இருந்து அந்த தசில்ல, பிறகு அவர்கள் மறந்து விட்டால் அவ்விருவரில் இருந்து ஒருத்தி பிறகு நினைவூட்டுவாள், அவ்விருவரில் இருந்து ஒருத்தி மற்றொருவருக்கு நினைவூட்டுவதற்காக. சில முஃபசிரன்கள் இப்படியும் அதற்கு விளக்கம் தராங்க. ஒருவர் என்னது மாதவிடாய் காலங்களில் இருந்தால், என்னது கர்ப்பிணியாக இருந்தார், அவரால் வெளியில வர முடியாது இருந்தார், இன்னொரு லேடி என்னது சப்போர்ட் பண்ண முடியும் என்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு இருப்பதாகவும் சொல்லக்கூடிய முஃபசிரன்கள் இருக்கிறார்கள். 10வது செய்தி, இப்போ சாட்சியாளர்களை நோக்கி அல்லாஹ் பதிவு செய்கிறார். வலா யாபா, பிறகு நீங்கள் சாட்சியம் சொல்ல வந்து விட்டால் பிறகு மறுக்க வேண்டாம் சாட்சியங்களை. எப்பொழுதெல்லாம் அழைக்கப்பட்டாலும் இந்த 2 பார்ட்டிக்கு ஏ அண்ட் பிக்கு மத்தியில் எப்பொழுதெல்லாம் கன்ஃப்ளிக்ட் ஏற்படுதோ, அவர்கள் உங்களை சாட்சியம் அழைப்பதற்காக அழைத்தால், அவர் அழைக்கப்படும் பொழுது பிறகு நீங்கள் சாட்சியம் சொல்ல வேண்டும். பிறகு பொய் சாட்சியம் சொல்வது இல்லாட்டி சாட்சியத்திற்கு வராமல் இருப்பது பெரும் பாவங்கள் ஒன்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். 11வது செய்தி, மீண்டும் இந்த ஒற்றை கருத்து திரும்ப திரும்ப வருகிறது. வலா தஸ்அமு, பிறகு சோம்பப்படாதீங்க. நம்மள்ட்ட இருக்கிற பெரும் பெரும் என்னது நெகட்டிவ் பாயிண்ட்கள் இது ஒண்ணு. இதுக்கெல்லாம் எதுக்கு பய அப்படின்னு சோம்பல் படுறது. வலா தசமு, பிறகு சோம்பல் படாதீர்கள், அதாவது நீங்கள் எழுதுவதற்கு. ஈரத்தம் அவுலா கபீரத்தன், சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி எதோடு சேர்த்து எழுத வேண்டும். இல்லா அஜலிகி, ஒரு காலத்தவன் நிர்ணயித்து எழுத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் திருப்பி தரக்கூடிய எண்ணம் இல்லாமல் எவர் கடன் வாங்குறார்களோ, எப்பப்ப கடன் திருப்பி தருவ, பணம் வரும்போது தரேன், பணம் எப்போ வரும்போது கடன் முடிக்கும் போது வரும் அப்படின்னு என்னது ஒரு ஆட்டிடியூட் இல்லாம ஒரு எண்ணம் திட்டம் திருப்பி தரக்கூடிய திட்டமிடாமல் வாங்கப்படக்கூடிய கடனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருட்டு என்றுதான் சொன்னார்கள். இலா அஜலி, இப்போ 11 பாயிண்ட் ஆயிடுச்சு. இலா அஜலிஹி, இலா அஜலிஹி, அதனுடைய தவணை வரை. 12வது சும்ம, இதுவே மிக நீதமானதாக இருக்கிறது அல்லாவிடத்தில். அக்குவமும், இன்னும் அதிக உறுதியானதாக இருக்கிறது. சாட்சியங்களை இப்படி ஏற்படுத்துவதுதான் அல்லாவிற்கு மிகவும் ஏற்றதானதாக இருக்கிறது. வதுனா, மிக நெருக்கமானதாக இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி ஒரு லென்த்தி ப்ராசஸை இஸ்லாம் வலியுறுத்து என்பதற்கான காரணமும் இங்கே அல்லாஹ் சொல்கிறான்.
ஏன்னா உங்களுக்கு இருவருக்கு மத்தியிலே சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்காக. ஒருவர் மற்றவர் என்னது ஏமாத்திட்டாரு, அவங்க நான் சொன்னதை செய்யல அப்படி உங்களுக்கு மறதி ஏற்படலாம். ஆகவே என்னது நீங்கள் சந்தேகப்படாமல் இருப்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை எல்லாம் தருகிறார். இல்ல, இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விதிவிலக்கு? அன் தக்குன, தவிரவே ஒரு வியாபாரம் ஹாதிரத்தின் ரொக்கமாக நடந்தால். அதாவது இப்ப காய்கறி வாங்க போனோம், காய்கறி வாங்கும் போது என்னது பொருளுக்கு கொடுத்துட்டாங்க, காசு உடனே கொடுத்துட்டோம். இல்லாட்டி காசு கொடுத்துட்டோம் உடனே பொருளை கொடுத்துட்டாங்க, அப்போ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், காசு இப்ப கொடுக்குறோம் பொருள் லேட்டா வருது, இல்ல பொருள் இப்ப கொடுக்குறோம் காசுல அப்படி மாற்றி வரமா வருதுன்னா அப்பொழுது மாத்திரம் என்னது எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது. துத்ரிகா, ரொக்கமானதாக அது நடந்திருந்தால் உங்களுக்கு மத்தியில் பிறகு இல்லை உங்கள் மீது குற்றம். அதாவது தவிரவே நீங்கள் எழுதாமல் இருப்பதற்கு உங்கள் மீது என்னது குற்றம் இல்லை. ஆனால் வஷிது இஜாத்ததார், பிறகு 13வது செய்தி, இன்னும் சாட்சியத்தை ஏற்படுத்துங்கள். நீங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது சாட்சியங்களை ஏற்படுத்துங்கள். வலாயுசாரி, இது பிறகு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இப்ப உங்களுக்கு மத்தியில கன்ஃபிளிக்ட் வருது, சாட்சியங்களை விலைக்கு வாங்காதீர்கள். இப்ப சமீபத்திய நிறைய சுப்ரீம் கோர்ட்டுகள் தீர்ப்புகள் எல்லாம் என்னது நிறைய விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. அது போல நீங்க செய்யாதீங்க. நீதிபதியை விலைக்கு வாங்குவது, சாட்சிகளை விலைக்கு வாங்குவது, சாட்சிகளை கலைப்பது, சாட்சியத்தை அழிப்பது போன்ற எந்த விதமான காரியங்களையும் செய்யாதீர்கள். அப்படி செய்வதை இன்னும் துன்புறுத்தப்பட மாட்டார் எழுதுபவரும் சரி சாட்சியாளரும் சரி. இருவரையும் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கு, லாபிங் பண்ணுவதற்கான வேலையை செய்யாதீங்க. ஒருவேளை அப்படி செய்தால் பிறகு எவரேனும் அதனை செய்தால் நிச்சயமாக அது பெரும் பாவமாகவே என்னது இஸ்லாத்தில் பார்க்கப்படுகிறது என்ற 15வது கட்டளை. வலா ஃபுசூக்கன் பிக்கும், பெரும் பாவம் உங்களுக்கு. இறுதியாக இவை அனைத்தையும் சொல்லிவிட்டு இந்த ப்ராசஸை செய்வதையும் வத்தக்குல்லா, அல்லாவை அஞ்சுங்கள். வல்லாஹு வயு அல்லிமுக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கற்பித்து தந்திருக்கிறான். அல்லாஹ் வல்லாஹு பிக்குல்லி ஷைன் அலீம், இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். எப்படி நம்ம அக்கீமு சலாத் சொல்லுகிறோம், தொழுகை செய்தால் எப்படி எப்படி நன்மை இருக்கிறது, அது போல வியாபாரம் செய்கிறோம், வியாபாரத்தில் இந்த பேணுதல்கள் மேற்பட்டால் அப்போ பேணுதல்கள் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் என்னது நன்மை இருக்கக்கூடிய காரியமாகவே என்னது இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. Somebody can present. I know it is bit bigger, but no choice. Now, one more clause in the matters of documentation or in the business transaction. Vain kuntum. And if you are on a travel, let's assume if you are on a journey, and not you find a scribe, I mean the means to write or the terms and condition, அதெல்லாம் செய்யறதுக்கு என்னது டைம் இல்லை, katibun, farihanu, then pledge in hand. Then this is next method that Allah is teaching us. Then give something in as pledge, as a token of guarantee for repaying the amount. Painamana. Then if interest one of you bagyan to the another, fal you are the, then let discharge the one who is interested with amanatuhu his trust. This is also, and doing forgery of this is considered to be a big sin, which Prophet ﷺ has always warned. وَلْيَتَّقِ, and let him fear Allah, his Lord. وَلَا يَكْتُمُ, and do not conceal the evidences. In the process, don't try to tap and try to make messy of things of the evidences. وَمَا يَكْتُمُ, and whoever conceals it, then verily it is sinful of his heart. And Allah with what you do is Alim, he is all knower. பிறகு நீங்கள் இருந்தால், பயணத்தில் இருந்தால், இப்போ ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம், இப்போ பயணத்தில் இருக்கிறாங்க, அவர்களால் என்னது நீங்கள் பெறவில்லை என்றால் ஒரு எழுதுபவரை, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் டிஃபைன் பண்றதுக்கான டைமும் இல்லை, அதை செய்வதற்கான மீன்ஸும் இல்லை. சட்டு நம்ம இந்த ஊரை விட்டு போக போறோம், இங்கே போக போறோம், என்ன இது இமீடியட்லி நடக்கணும். ஃபரிஹானும், பிறகு அடமான வைப்பதை கற்று என்னது இஸ்லாம் போதிக்கிறது. பிறகு அடமானங்கள் கைப்பற்றப்பட்டது. பிறகு நீங்கள் இருந்தால், பிறகு நீங்கள் நம்பினால் உங்களிலிருந்து சிலருக்கு பிறகு நிறைவேற்றவும். எவர் நம்பப்பட்டாரோ, எவர்கிட்ட என்னது அமானிதமாக கொடுக்கப்பட்டதோ, பிறகு அவருடைய அமானிதத்தை ஒரு திருப்பி தரட்டும். அமானத்தகு, எப்போ அவருக்கு சேர வேண்டிய உரிமையோ தொகையோ கிடைத்ததற்கு பிறகு அமானத்தகு. இந்த ப்ராசஸ்ல ஒருவருடைய பொருளை நீங்க அடமானமாக வைத்து அதனை பாதுகாத்து உங்களுக்கு வர வேண்டிய பொருள் வந்ததுக்கு பிறகு இதனை ரிலீஸ் செய்யக்கூடிய இந்த வேலையில அல்லாவை அஞ்சி கொள்ளுங்கள். இன்னும் அவர் அஞ்சட்டும் அல்லாவே, அவருடைய இறைவனே. இந்த ப்ராசஸ்ல நீங்கள் மறைக்காதீர்கள்.
என்னது ஏமாற்ற பார்க்காதீர்கள், சாட்சியங்களை மறைக்காதீர்கள். உம்மை எக்தும், பிறகு எவர் மறைக்கிறாரோ நிச்சயமாக அவர் பாவியாகி விடுவார். தன்னுடைய உள்ளம் குறுக்குறுக்கக்கூடிய என்னது ஒரு பாவியாகி விடுவார். வல்லாஹு பிமா தாமலுன் அலீம். நல்லா எவற்றையெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ அவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான். யா somebody can present now. These two eyes has formed a basis for today's any a lot of IT tools are being developed based on these two ayats for documentation of activities. And further, even the entire banking system also was trying to do similar things as quoted by this ayat, only with an exception that they have added interest to this point. So with that, we have come to the closing lines of Surah Al-Baqarah, very emotional lines, very touching lines of Allah subhanahu wa ta'ala and winding lines of Surah Al-Baqarah. So, Lillahi ma fi samawati. After explaining so many different topics and different schemes, Allah has explained almost like 2.2 quarter and Jews. Now Allah is coming to the closing lines of this surah. Lillahi ma fi samawati. And to Allah alone belongs whatever in the heaven and whatever in the earth. In tubdu, if you disclose what is in yourself or you conceal it, both are same for Allah. Either you hide something in your heart or you speak something, you hide something and you speak something else. All that has been recorded and He is taking account of everything. Both are similar for Allah. Either you disclose it or you conceal it. Hasibukum will call you to account Allah for it. Then He forgives whomever He wishes and He punishes whomever He wishes. Allah upon everything is all powerful. Amana Rasul believed the messenger with what was sent down towards him from his Lord and the believers. Can somebody give a guess on what is that the messenger has believed? The messenger here refers to whom? Somebody can put it on chat. Kullun, and all have believed in Allah, and all the creatures of Allah have believed in Allah. Not only in Allah, His angels, Kutubihi, and His books, and His messengers. All have believed, all have agreed upon this. And nothing has not we make distinction between any one of His messengers. All are same for us. We don't say this is better and that other one is better or other one is inferior. We don't comment anybody. We treat everybody same. Wakalu, the only attitude of the believers is believers have believed in Allah and His angels and His books and His messengers, and they don't have any difference of opinion among any messengers. And further, and their attitude, Allah here explains here is, and they said, Samina, we have heard this message, and this is none other than the Quran. This is the kind of attitude that Allah is trying to inculcate with the believers. If you are really believers, you believe in all these steps. And when you hear this Quran verses being recited to you, its explanation is being given to you, and you will have an opinion that we heard and we just obey it. That's all. We don't have any second opinion about it. This is something contradictory to what Bani Israel said, and somebody can quote it if they could remember it on chat. Gufranaka. And their only concern towards this Quran is grant us forgiveness. And they are very concerned about that taking this forgiveness from Allah subhanahu wa ta'ala. Rabbana, grant us your forgiveness, Allah. Or our Lord, because why we really require the forgiveness from Allah is towards you is the Masir. Masir is not just the return. Raja is return. Masir is the final return. That's all. Once and for all. If person has gone, that's all. He is not going to come back. Now, Prophet Sallallahu Alaihi Wasallam, and if I'm not wrong, Prophet Sallallahu Alaihi Wasallam said that when these three ayats were revealed to Prophet Sallallahu Alaihi Wasallam, Prophet Sallallahu Alaihi Wasallam said, there is no other scripture in the face of the earth that has been given to any other prophets has got such an exemplary words like what has been mentioned in the last three ayats of Surah Al-Baqarah. Prophet Sallallahu Alaihi Wasallam had a lot of things to say about it. And I don't say everything here because of time constraint. And towards the end of it, Allah teaches us a beautiful dua. Prophet ﷺ has always recommended us to remember or memorize
last three ayat, and you will find it many times it has been recited in our regular prayers also. La yukallifu. And this is an statement from Allah, and Allah does not burden anybody. And not burdens Allah any soul except to its capacity. And Allah gauges everybody's capacity and He tests them based on their capacity. Lahama kasabat, and whatever that they are earning, for it what it earn. If it does good deeds, they are going to be rewarded. Waleha, and against it what it earn. And if they are going to do bad things and they are going to disobey Allah, they are going to face the consequence of it. And now Allah is teaching us, this is a golden rule of Allah. And now Allah is teaching us to how to ask help from Allah. Rabbana, very beautiful dua. Rabbana, our Lord, la tu'akhidna. Do not take us to task. And you have told us that you are going to burden us within its capacity. But as a believer, we are just begging it to you that do not take us to task. If we forget, or if we error, or if we forget something, or if we make some error unconsciously, that's why you will find it. Hadith of Prophet ﷺ, if a person has had a niyat to do a good deed, then it will be recorded as if he has done the good deed. And if he has done the good deed, then it will be rewarded as if from 10 to 70 times or 700 times based on his niyat. But if a person has decided or sorry, had a intention to do a bad deed, but nothing has been written on a bad account. But only if he does bad deed, then it will be written. But if he had a niyat to do a bad deed, but he doesn't do it, then a good deed is rewarded to him. If somebody is forgetfully, he is not on his, if he is unconscious and he is forget, and out of forgetfulness, somebody errors or skips something, then it is taken care. That is because of this dua. Rabbana, our Lord, wala tahmil alain. And this is a dua that we are asking to Allah, and Allah is teaching us. Allah, do not lay upon us a burden as like that you have laid upon those who were from before us. There were generations before, and the lot of prophets and their companions were tested much heavier than us, and do not put us to test like that. Rabbana, and we are not capable of withstanding all that stuff. Our Lord, do not lay on us what not taqat lana, what not we have strength for it to bear, for us to bear. Wa'fu anna wa'fu lana, and pardon us and forgive us. And there is always a difference between fa'fu lana and wa'fu anna. Fa'fu lana is as if like you have done a bad deed, then it is recorded in a bad book, then it is typed off. There will be a trace on forgive. Pardon is just rubbing it from the slate itself, as if it is not documented at all. So here, both of the things that we are asking to Allah. So, Wafanna and pardon us, Wafilana and forgive us, Warhamna and have mercy on us. And the Maulana, why? Because we are asking you is, you are the only our protector. We don't have anybody else to go and ask for. And you are the final protector. You are our protector. Vansurna, and we are seeking and help us against the people who are all disbelievers and they are conspiring against us. And we are sorting help from Allah subhanahu wa ta'ala to withstand the traits and the strategies against strategies of disbelievers. With this beautiful dua, Surah Al-Baqarah comes to an end. இல்லாஹி பிறகு அல்லாவிற்கே சொந்தமானது எவைகளெல்லாம் வானங்களிலும் பூமியிலும் இருக்கிறதோ, இன்னும் நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி அல்லது உங்கள் உள்ளங்களில் மறைத்து வைத்திருந்தாலும் சரி, அவை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். ஹாசிபுக்குமுல்லா, பிறகு உங்களுக்கு கூலி கொடுப்பவனாக, அனைத்தையும் கணக்கில் வைப்பவனாக இருக்கிறான். அல்ல ஹாசிப் ஹிசாப், அனைத்தையும் கணக்கிடுபவனாக இருக்கிறான். நீங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருந்தாலும் சரி, இல்லை சொன்னதும் சரி மறைத்து வைத்ததும் சரி, அனைத்தையும் அல்ல நன்கறிகிறான். பிறகு அதற்காக அல்ல பிறகு ஆகவே அவன் மன்னிப்பான், எவரை அல்ல நாடுகிறானோ அவர்களை மன்னிக்கிறான். பிறகு எவருக்கு வேதனை செய்வான் எவரை அல்ல நாடுகிறானோ. வல்லாஹு, பிறகு அல்லாஹ் எல்லா பொருள்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். ஆமன ரசூலு, நம்பிக்கை கொண்டு விட்டனர் தூதரும் சரி. தூதர் நம்பிக்கை கொண்டார். எது இறக்கப்பட்டதோ தமக்கு தன்னுடைய இறைவனிடம் இருந்த, அப்படின்னா குரான் வந்ததை அவர் என்னது நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அவர் நம்பிக்கை கொண்டிருப்பது போலவே வல் மூமினூன், நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். குரானின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இது முதல் செய்தி. ஆமன் லாயுல் மலாய்கத்துக்கு ஒரு சுருகின்னு சொல்லுவோம்ல, அதுல 6ல்
5 இங்கே இடம்பெற்றிருக்கிறது. எல்லோரும் சரி, எல்லா மூமின்களும் சரி, அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை குறித்து நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், மலாயக்கத்து வானவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், அவனுடைய எல்லா வேதங்களையும் நம்பிக்கை கொண்டு, அனைத்து வேதங்களும் அல்லாவிடமிருந்து தான் வந்தது என்பதை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். 5வது செய்தி, எல்லா தூதர்களையும் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். லா நுஃபர்ரிகு, அவர்கள் பிரித்து பார்க்க மாட்டார்கள் எவரையும், எவருக்கு மத்தியிலும், எந்த தூதருக்கு மத்தியிலும் அவர்கள் எந்த பிரிவினையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். காலு, அவர்கள் கூறுவார்கள், அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும், சமீனா, அவர்கள் செவியுற்றார்கள், மத்தானா, நாங்கள் கட்டுப்பட்டோம். இது நேரு எதிராக இருக்கிறது. பனி இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க சமீனா வசைனா, நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆனா நாங்கள் என்னது மாறு செய்வோம்னு சொன்ன பனி இஸ்ரவேலர்களுக்கும் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துகள், அந்த மூமின்கள் இப்படி சொல்வார்கள், எங்களுக்கு செவியுற்றோம், நாங்கள் அதற்கு முழுமையாக கீழ்ப்படிந்தோம், எங்களுக்கு எந்த விதமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை, எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இல்லை, எங்களுக்கு சுய கருத்து கிடையாது, குரானுடைய கருத்தை தான் எங்களுடைய கருத்தாக நாங்கள் வைத்திருக்கிறோம். வாஃபிர் லனா வாஃபிர் குஃப்ரானக, எனவே எங்களை நீ மன்னிப்பாயாக, உன் மன்னிப்பை நாங்கள் நாடுகிறோம் எங்களது இறைவா. இலேக்க, பிறகு உன்னிடமே நாங்கள் மசீர், மீளுமிடம், இறுதி மீளுமிடம் இருக்கிறது. லானு கல்லிஃபுல்லா, பிறகு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி அளிக்கிறான், இப்படி இருக்கக்கூடிய மூமின்களை அல்லாஹ் சிரமப்படுத்துவதில்லை, தவிரவே எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் சிரமப்படுத்துவதில்லை, தவிரவே அதனுடைய சக்திக்கு ஏற்ப தவிர. அப்ப நமக்கு என்ன தீர்க்க முடியாத கஷ்டம் வருவதாக நாம் நினைத்தாலும் சரி, இது அல்லாஹ்வுடைய வாக்கு இருக்கிறது, நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டுதான் அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய சோதிப்பான். பிறகு அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா சோதனைக்கும் லஹா மாக்கசபத், அவர்கள் செய்ததுக்கான பலனை அவர்கள் என்னது அனுபவித்துக் கொள்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு எதற்கு எதிராக செய்தார்களோ பிறகு அதற்கான பலனையும் அவர்கள் என்னது அதனை அவர்கள் அனுபவித்துக் கொள்வா, அது செய்தது. ரப்பனா, பிறகு அல்லாஹ் நமக்கு ஒரு துவாவை சொல்லித்தரான். ரப்பனா, எங்களது இறைவா, எங்களை நீ தண்டித்து விடாதே, எங்களை நீ தண்டித்து விடாதே. எந்த விஷயங்களை நாங்கள் மற மறதியின் காரணமாக செய்தோமோ, மறந்ததினால் அல்லது தவறிழைத்த எங்களுடைய தவறுகளுக்காக எங்களை நீ பிடித்து விடாதே, எங்களை தண்டித்து விடாதே. இது முதல் துவா. இரண்டாவது துவா, ரப்பனா, எங்களது இறைவா, நீ எங்கள் மீது சுமத்தி விடாதே, நீ எங்களை சோதனைப்படுத்துவதாக சொல்றா, ஆனா அந்த சோதனை எதுக்குள்ள இருக்கணும், எங்களை சுமத்தி விடாதே எங்கள் மீது கடினமானவற்றை, எது போல நீ சுமத்தினாயோ எங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு சுமத்தப்பட்டது போல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு முன்னால் இருந்த கவுமுகள் எல்லாம் மிக சிரமத்திற்கு உள்ளானார்கள். சிலருக்கு என்னது தலையிலிருந்து கால் வரை என்னது சீசாவால் என்னது அறுக்கப்பட்டது, கை கால்கள் வெட்டப்பட்டது, தோள்கள் என்னது உரிக்கப்பட்டது, நெகங்கள் பெயர்க்கப்பட்டது, நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுமைகளை குறித்தெல்லாம் என்னது பேசுகிறாங்க. இங்க அதனைத்தான் நாம் என்னது துஆவா கேட்கிறோம். அவர்களுக்கு இழைத்தது போல, அவர்களுக்கு கிடைத்தது போல ஒரு சிரமத்தை எங்களுக்கு தந்து விடாதே. ரப்பனா, பிறகு எங்களது இறைவா, எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே. எதை நாங்கள் ஆற்றல் பெற மாட்டோமோ, எதனை நாங்கள் சுமப்பதற்கு ஆற்றல் பெற மாட்டோமோ, அதனை எங்கள் மீது எங்களுக்கு அதற்கு வாஃபுன்னா, எங்களை பிழை பொறுப்பாய், எங்களுடைய பிழைகளை அழித்தந்தருவாயாக எங்களை விட்டு. வாஃபுல்ல, நான் இன்னும் மன்னி தந்தருவாயாக. பிறகு வரஹம்னா, எங்கள் மீது கருணை புரிவாயாக. அன்த மூலானா, நீனே எங்களுடைய பாதுகாவலனாக இருக்கிறாய். பன்சூர்னா, ஆகவே நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக. அநியாயக்காரன் நிராகரிப்பாளர்களிலிருந்து இந்த துவாவோடு சூரியல் பக்ரா நிறைவு பெறுகிறது இன்ஷா அல்லாஹ். Somebody can present. Yeah, Yusuf, please. بالله من الشيطان